மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிருஷ்ணலாவுக்கும் நடந்த 2வது திருமணத்தின் பஞ்சாயத்து இன்னமுமே முடிஞ்ச பாடு இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செல்லாமல் இருக்கிறாரு ரங்கராஜ். கிருஷ்ணலாவோ அவரை தாக்கியும் கிண்டல் செய்தும் எக்கச்சக்க போஸ்ட்டுகளை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்ருதியை திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணலாவுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலில் விழுந்து ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் திருமணம் செய்துவிட்டு உறவிலிருந்து வெளியே வர பார்த்ததாக தெரியுது. உடனே காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் புகார் கொடுத்ததும் அதற்கு சிந்துபாத் கதை போல இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே போகிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னமும் பெரும்பாலும் சைலண்டான மோட்லேயே இருக்காரு. முதல்ல 2வது திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரும் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு. அதை எடுத்து குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்னுடையது தான் அப்படின்னு நிரூபித்தா ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படியே சொல்லிய அவரே இன்னமுமே அந்த பரிசோதனைக்கு போகலை. அவரை எப்படியாவது வர வச்சிடணும்னு ஜாய் கிருஷ்ணலாவும் பல வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. சில சமயங்களில் எமோஷ்னலாகவும், சில சமயங்களில் ட்ரோல் செய்தும், சில சமயங்களில் சாபமிடக்கூடிய அளவுக்கு அவங்க அத்தனை விதங்களிலும் போஸ்ட் போடுறாங்க. ஆனால் ரங்கராஜோ அமைதியாக அதை கடந்து போகிறாரு. அதே போல் ரங்கராஜ் அவர்கள் சமீபத்தில் கூட ரங்கராஜ் மாதிரியே ஜாய் கிருஷ்ணலாவினுடைய மகன் 2 விரல்களையும் மடக்கி வைத்திருந்த புகைப்படத்தை பகிர்ந்து இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. பலரும் அதை பார்த்து இந்த விவகாரத்துக்கு எப்போது தான் முற்றுப்புள்ளின்னு சொல்லி வந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இத்தனை நடந்த பிறகும் இவ்வளவு அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலரோ உங்கள் பிரச்சனையை உங்களோடு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி தொடர்ந்து போஸ்ட்டாக போடுறீங்கன்ற கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த நிலையில் ஜாய் கிருஷ்ணலா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப கேஷுவலாக ஜிம்மில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புகைப்படத்தினுடைய பின்னணியில் அனிருத் இசையை எடிட் செய்து சேர்த்து வெளியிட்டிருக்காரு. மேலும் அதற்கு கேப்ஷனாக எலிவேட்டிங் இன்சைட் அண்ட் அவுட் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. என்னடா இது இப்படியெல்லாம் அவர் ரொம்ப கேஷுவலாக இருக்காரே அப்படின்னு பலருமே இதற்கு ரொம்பவே கமெண்ட் பண்ணியும் அவரை கலாய்ச்சும் வந்துட்டுருக்காங்க.